வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஎஃப் கான்ஸ்டபிள் ஜிடியோட சம்பளம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிபிஎஃப் கான்ஸ்டபிள் ஜிடியோட ஒரு பே ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் எப்படி போவாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோஸ் உங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக டெடிகேட்டடாக பண்ணது பாருங்கள். இதில் 100% ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஒரு பே ஸ்லிப்பை நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பே ஸ்கேலில் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறையா பே ஸ்கேல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கான்ஸ்டபிள் ஜிடியை ஜாயின் பண்ணும்போது பே லெவல் 3ல் ஜாயின் பண்ணுவீங்க. பே லெவல் 3யோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 21,700 டு 69,100 ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த 29,700 69,000னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 29,700 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் பே. சரிங்களா? பேசிக் பே நீங்கள் வந்து லெவல் 3ல் இருப்பீங்க. லெவல் 3ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேபுலர் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பே மேட்ரிக்ஸ். அதாவது 7th பே கமிஷனோட பே மேட்ரிக்ஸ். இந்த பே மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா லெவல் 1ஓட ஸ்டார்டிங் பேசிக் பே 18,000, லெவல் 2ல் 19,900. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 3 வந்து 21,700, லெவல் 4 25,500. அதுக்கடுத்து லெவல் 5 பார்த்தீங்கன்னா 29,200. அதாவது 29,700 கான்ஸ்டபிளோட ஸ்டார்டிங் பே. அதே போல் ஹெட் கான்ஸ்டபிளோட ஸ்டார்டிங் பே பார்த்தீங்கன்னா 25,500. அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐயோட ஸ்டார்டிங் பே பார்த்தீங்கன்னா 29,200. எஸ்சியோட ஸ்டார்டிங் பே வந்து 35,400. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பே ஸ்கேலில் வந்து நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பே லெவல். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல், இந்த பே மேட்ரிக்ஸோட லெவல். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க 21,700. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் உங்களுக்கு 22,400 அப்படிங்கிற இந்த லெவலில் போகுங்க. தேர்ட் இயரில் 23,100. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,800, 24,500 அப்படியே வெர்டிக்கலாக. அதாவது நீங்கள் எந்த பே ஸ்கேலில் ஜாயின் பண்ணுறீங்களோ இந்த 21,700 பேசிக் பேயில் ஜாயின் பண்ணுவீங்க. அதில் இண்டெக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு அடுத்தடுத்த லெவல் நீங்கள் போவீங்க. ப்ரொமோஷன் ஆனீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அடுத்த லெவலில் என்ன ஸ்கேல் இருக்கோ அது ஆகும். இல்லாட்டி என்னன்னா நீங்கள் 21,700 உடனே உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக வந்து 25,500 உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பே லெவல் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ வாங்க நம்ம இந்த பே லெவலை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடியே பே லெவலை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த பே லெவல் படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரொமோஷன் ஆனால் மட்டும்தான் அந்த பே லெவல் சேஞ்ச் ஆகும். ப்ரொமோஷனோ இல்லை உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவல் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அடுத்த லெவல் ஸ்கேல் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மட்டும்தான் அந்த பே மேட்ரிக்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஜாயின் பண்ணதை பொறுத்து. அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு வந்து இந்த விலைவாசி உயர்வை பேஸ் பண்ணி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போயுமே பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ் 0 ஆயிரும். ஸோ இப்போ 8th பே கமிஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வரும்போது 0 ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியர்னஸ் அலவன்ஸ் 60% ஆயிருக்குங்க. இப்போ டியூ வந்து ஜூலையில் டியூ ஆகுது. அதுக்கடுத்து ஹச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸஸ் நீங்கள் எந்த இடத்துல போஸ்டிங் ஆகிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. பேசிக் பேயோட 10%, பேசிக் பேயோட 20%, பேசிக் பேயோட 30%ங்கிறதுல இருக்கும். பொதுவாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பேசிக் பே ஆஃப் 10% கிடச்சிரும். கொஞ்சம் பெரிய கிளாஸ் சிட்டிஸ் கிட்ட இருந்தீங்கன்னா 20%, அப்புறம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேருந்து 30% கிடைக்குங்க. ரேஷன் மணி அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா 4,621 உங்களுக்கு பே பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. இதை வச்சு நீங்கள் ஃபேமிலி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ரன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பட்டாலியனில் இருக்கும்போது உங்களுடைய அந்த மெஸ்ஸில் இந்த பணத்துக்குள்ளே உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து 1,800 ப்ளஸ் டிஏ, அப்படின்னா 1,800 ப்ளஸ் 60% இது இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ் நீங்கள் எங்கே போஸ்டிங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து வேறு அமௌண்ட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகுங்க. சரிங்களா? வாங்க பார்ப்போம். நம்மகிட்ட ஒரு பே ஸ்கேல் இருக்குது. ஒருத்தர் ஜாயின் பண்ணது கான்ஸ்டபிள் ஜிடியாக ஜாயின் பண்ணது. இவர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க 5/12/2006 அவர் டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 17/10/2025 ஜாயின் பண்ணவங்க. அவரோட மே மந்த் சேலரி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து ரேங்க் கோடு 15. அவர் வந்து என்ன பே மேட்ரிக்ஸில் இருக்காரு இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, பே மேட்ரிக்ஸ் 3. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பேசிக் பே 21,700. இப்போ டிஏ வந்து
வந்து பார்த்தீங்கன்னா 13,020 ரூபா. சரிங்களா? அந்த பேசிக் பே, இந்த டிஏ 13,020 ரூபா. இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கம்பேஷனேட்டிவ் அலவன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஏ, நான் சொன்ன மாதிரி ரேஷன் மணி அலவன்சஸ் 4,621 ரூபா. ஹெச்ஆர்ஏ அவருக்கு 10% கிடைக்குதுங்க. 2,170. இந்த 21,700 ரூபாயோட 10% 2,170. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் நான் சொன்ன மாதிரி 1,600 ரூபா ப்ளஸ் பேசிக் பே. ஸோ அப்படிங்கும்போது 2,880 கிடைக்குதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரம் அலவன்சஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எமால்மெண்ட்ஸ் டோட்டலாக கிடைக்க வேண்டியது. கிராஸ் பே பார்த்தீங்கன்னா 44,588 ரூபாங்க. உங்களுடைய சேலரி, அதாவது நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் ஜிடியாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட கிராஸ் பே 44,588 ரூபா கிடைக்கும். நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ண முதல் மாத சம்பளத்துலேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஃப் அமௌண்ட் நீங்கள் போட்டிருக்காங்க. இது என்னென்னா சிபிஎஃப்னா கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் ஸ்கீம். அதாவது நீங்கள் என்பிஎஸ்சில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 15% வந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் சர்டன் பர்சன்ட் பிடிக்கும், 12% சம்திங். அதேமாதிரி அவங்களும் மீதி பர்சன்ட் போடுவாங்க. அதாங்க இப்போ அவருக்கு வந்து 34,772 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபா பிடிக்கிறாங்க. ப்ளஸ் இவங்க இன்டர்னலாக ப்ரைவேட் டிடக்ஷன் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது 44,588 ரூபாவில் அவங்க டிடக்ஷன்லாம் போக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,315 ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் போகும். இதில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் மணியை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ரேஷன் மணி டிடெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 36,000 ரூபா அரௌண்டாக கையில் வந்து புதுசாக நீங்கள் கான்ஸ்டபிளாக போய் ஜாயின் பண்ணும்போது ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கையில் கிடச்சிருங்க. இதுதான் உங்களோட பே ஸ்லிப்பு. இது இல்லாமல் இப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்சஸும் சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இது பிஎஸ்எஃப் மட்டும் கிடையாது, இது எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன நீங்கள் பெட்டாலியன் நீங்கள் ட்ரைனிங்லேருந்து நீங்கள் போய் உங்கள் பெட்டாலியனில் எங்கேயோ போஸ்டிங் ஆகும்போது அலவன்சஸ் கூட வரும். ஒரு அலவன்சஸ் ஒரு 5,000 6,000 ரூபாய் வரைக்கும் இதில் டிஃபரன்ஸ் ஆகும். நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட அங்கே போகிறப்ப எப்படி பார்த்தாலும் 10 மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க. நேரப்பட்டு ஒரு 1 இயர் ஆயிரும். அப்போ 1 இயர் ஆகி நீங்கள் பெட்டாலியன் போகும்போது உங்கள் கையில் வந்து கிராஸ் வந்து 50,000 நெருக்கி உங்களுக்கு கிடைக்குங்க அந்த 7th பே கமிஷன் படி. இப்போ 7th பே கமிஷன் ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 8th பே கமிஷன், அதாவது 8th பே கமிஷன் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருங்க. 8th பே கமிஷன் போது இதோட சூப்பர் ஸ்கேல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் செஸ் நம்பர் 99. எங்களோட இணைந்திருங்க. இதோட பெட்டரான இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.